Hi, hello friends, welcome to Family Life Capture channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I am so fine and good. Today வந்து பாத்தீங்கன்னா day 76 எனக்கு சூப்பரா ஃபண்டாஸ்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்காங்களா? அண்ட் உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்களா? தயவு செய்து கரெக்டா மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா எண்ட் ஆஃப் த டே சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க டுடே டாபிக் உள்ள போலாம். ஓகே, டுடே டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்ம சேனலை நியூவாக பார்க்குற யாராக இருந்தாலும் சரி அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்கள். என்னென்னா, நம்ம சேனலில் டே 1லேருந்து டே 76 வரையும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டாச்சு. நிறைய வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட டவுட்ஸு, அவங்களுக்கு வெயிட் லாஸ் சம்மந்தமாக கைட் பண்ணது அண்ட் டயட் வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டோட லிங்க் தான் 2 லிங்க் இருக்கும். 2 லிங்க்குமே கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டே 1லேருந்து டே 76 வரையும் நான் போட்ட வீடியோட லிங்க் வந்து ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 டயட் சார்ட் ஆட் பண்ணி ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்து பொறுமையாக உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ மட்டும் பாருங்கள். நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வெயிட் லாஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணி ஹைடல் வெயிட்க்கு ரீச் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் உங்களோட வெயிட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோலையும் நான் தெளிவாக பேசியிருக்கேன். அதை மட்டும் டைம் கிடச்சா பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி நான் வந்து டயட் இருந்தேன். என்ன டயட் இருந்தேங்கிறத எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியான டயட் தான், நார்மல் இன்டேக் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹெவியாலாம் எதுவும் எடுக்கலை. அதை ட்ரை பண்ணியும் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதாவது நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் பொங்கல்லேருந்து வந்து டயட் எதுவுமே பெருசாக எடுக்கலை. போகி அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் என்னோடய சீட்டிங் டேவே. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே எப்படி ரெகுலராக டயட்லாம் இல்லாமல் எப்படி இருப்போமோ அதை மாதிரி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் தோணுச்சு. எல்லாரோட கொஷனும் என்ன கேட்டாங்கன்னா, ஹைடல் வெயிட் ரீச் பண்ண உடனே நம்ம நார்மலாக ஃபுட் இன்டேக் எடுக்கும்போது நமக்கு வந்து வெயிட் வந்து பழைய மாதிரி போட ஆரம்பிச்சிருமான்னு டவுட் வரும்போது நான் அப்போ என்னோடய வெயிட்டை நான் செக் பண்ணும்போது எப்போதுமே வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் வெயிட் குறைச்சி முடிச்சுட்டு நார்மல் இன்டேக் எடுக்கிறீங்க. எப்படியா இருந்தாலும் சரி, ஒரு 1 வீக்கில் ஒரு 2 kg குறைக்கிறீங்க. அதுக்கப்புறம் நார்மல் இன்டேக் எடுக்கும்போது கொஞ்சம் வெயிட் ஏறுதுன்னு வச்சுக்கிங்களேன். வெயிட் மிஷினில் ஏறி நிற்கும் போது தயவுசெய்து பேனிக் ஆகாதீங்க வெயிட் ஏறி இருந்துச்சுன்னா. ஏன்னா அது உங்களோட வெயிட் மிஷினில் காட்டுற வெயிட் தான், உங்களோட பாடியோட வெயிட்டு கிடையாது. ஏன்னா அது டெம்ப்ரவரியாக ஏறின வெயிட்டு. பாடியோட வெயிட் எப்படின்னா, அந்த வெயிட் மிஷினில் காட்டுறீங்க இல்லையா, அதே மாதிரி நம்மளோட இன்ச்சஸ்லேயும் வெயிட் ஏறி இருக்கணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணப்போ எப்படி உங்களோட அப்பீரியன்ஸ் இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்மளால் சடனாக அந்த வெயிட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக குறைக்க முடியும். 1 டேயில் குறையும், இல்லைனா 3 டேஸில் குறையும், இல்லைனா 5 days. அந்த டெம்பரவரி வெயிட்டுக்கு வந்து டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா 3, அதாவது 1 டேயில் குறையிற ஒரு வெயிட் வரும், இல்லைனா 3 days, இல்லைனா 5 day. இந்த 3 மெத்தடில் ஈஸியாக நம்மளால் குறைச்சிட முடியும். நார்மல் டயட் பண்ணி குறைச்சிடலாம். அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம வீட்டில் இருக்கிற நார்மல் ஃபுட்டு மட்டுமே சாப்பிட்டு ஈஸியாக நம்மளால் வந்து குறைச்சிட முடியும். ஆனால் இந்த டெம்ப்ரவரி வெயிட் வந்து எப்படி போடும் அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. இன்றைக்கி அதுதான் வந்து பார்க்க போகிறோம். என்ன மெத்தடுனா, ஒன்று வந்து வெயிட் மிஷினில் மட்டும் நமக்கு காட்டும். சரிங்களா? அந்த வெயிட் வந்து வெயிட் மிஷினில் மட்டும் சடனாக இப்போ 1 வீக் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு திடீர்னு சீட்டிங் டே எடுத்த மறுநாளே போய்ட்டு நீங்கள் வெயிட் மிஷினில் ஏறி நின்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 kg இல்லை 1/2 kg 2 kg அது மாதிரிலாம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகி காட்டும். அதெல்லாம் வந்து அந்த ஜங்க் ஃபுட் எடுத்த கேலரிஸ். அதாவது ஒரே ஒரு கொஷின் மட்டும் நான் கேட்கணும்னு நினச்சேன். 1 கிலோ வெயிட் நமக்கு போட்டுச்சுன்னா எவ்வளோ கேலரிஸ்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். சரிங்களா? அந்த அன்னைக்கு டேயில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அது வந்து 1 கிலோவுக்கு வந்து இவ்வளோ கேலரின்னு இருக்குது. 1 கிலோ வெயிட்டுக்கு வந்து நம்ம பாடிக்கு இவ்வளோ கேலரி இருக்குது. அவ்வளோ கேலரி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கேலரியிலேருந்து அவ்வளோ கேலரி நம்ம பாடிக்கு தேவையான கேலரி விட அதிகமாக நீங்கள் கேலரி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த 1 kg வெயிட்டோ இல்லை 2 kg வெயிட்டோ மறுநாள் நம்மக்கிட்ட காட்டுறது. அந்த கேலரியை நம்ம பேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ணிட முடியும். அந்த வெயிட் அப்புறம் குறைஞ்சிரும். இது ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தட் என்னென்னா, ஈஸியாக நம்மளோட ஃபேஸில் வந்து எல்லாருக்குமே எடுத்தோன்னே வந்து வெயிட் போட்ட மாதிரி தெரியும். எல்லாருமே வந்து நம்மளை பார்க்கும்போது நம்மளோட பாடியை பார்த்து வந்து வெயிட் போட்டுட்ட போலக்குன்னு கேட்க மாட்டாங்க. நம்மளோட ஃபேஸை பார்த்து தான் வெயிட் போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எடுத்த உடனே நம்மளோட வெயிட் மிஷினில் வெயிட் தெரியும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் என்னடா வெயிட் மிஷினில் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பாடியை பார்த்தா அப்படி தெரியலேன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் செகண்ட் கொஞ்ச நாள் அந்த வெயிட்டை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் அந்த வெயிட் குறைஞ்சதுலேருந்து கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்கும் இல்லையா, அந்த வெயிட்டை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த வெயிட்டு ஒரு 2 கிலோ ஏறி இருக்குன்னா அந்த 2 கிலோ வெயிட்டை நீங்கள் கண்டுக்காமல் 2 கிலோ தானே ஏறிக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா அது இன்ச்சஸில் ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் அதோட ப்ராசஸிங் நடக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வெயிட் ஒரு 2 kg குறையுது அப்படின்னா 1 வீக்கில் 2 kg குறையுது அப்படின்னா அடுத்த 1 வீக்கில் வந்து அந்த 2 kgக்கான இன்ச்சஸ் வந்து லாஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதே மெத்தட் தான் நம்மளுக்கு வெயிட் ஒரு 2 kg வந்து ஏறி இருக்குது அப்படின்னா அடுத்த 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 kg வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸில் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். எப்போதுமே நார்மலாக வெயிட் மிஷினில் வந்து டெம்பரவராக காட்டுற வெயிட்டை வந்து குறைக்கிறது ஈஸி, பட் இன்ச்சஸில் வந்து ஏறுது இல்லைங்களா, அந்த வெயிட்டை குறைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அப்போல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் அவுட்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா, அதனால் ரொம்ப எஃபெக்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் பட் நீங்கள் இதை மாதிரி டெம்பரவரியாக நான் மறுநாள் ஒரு 1 வீக்குள்ளே காட்டுற வெயிட்டெல்லாம் ஈஸியாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 3 மெத்தடில் 1 டே நல்ல கரெக்டான டயட்டு ப்ராப்பரான டயட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சிட முடியும். 3 டேஸ் வந்து வீட்லி ஹோம் ஃபுட்டு மட்டுமே சாப்பிட்டுட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா குறைச்சிட முடியும். 5 டேஸ்னால் நார்மலாக ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவுட் சைட் ஃபுட் அதிகமாக எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த 2 kg குறைச்சிடும். இது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்குது. இதை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதும். இது வந்து நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமுமே ஹைடல் வெயிட்க்கு ரீச் பண்ணுவாங்க. இல்லைனா நான் ஆல்ரெடி சொன்னதான் ஒரு 30 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும், அவங்க ஒரு 15 கிலோ குறைச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து எனக்கு ஆல்ரெடி 78லேருந்து 60 kgக்கு வரதுக்கு நான் பிளான் பண்ணேன் இல்லையா, கிட்டத்தட்ட 18 கிலோ நான் குறைக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12 கிலோ கிட்ட குறைச்சிட்டேன், பேலன்ஸ் ஒரு 6 கிலோ தான் எனக்கு இருந்துச்சு. அதை மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக தான் வந்து வெயிட் போடும். எடுத்த உடனே 10 கிலோ திருப்பி வந்து ஏறாது. நீங்கள் ஓரளவுக்கு வெயிட் வந்து குறைச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுத்தோடனே சடனாக சரன்னு ஏறாது. அதுக்கு ஏற்றுக்கிட்ட ஒரு டைம் எடுத்துக்கும், கண்டிப்பாக அது ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த டைமில் சின்னதாக ஒரு டயட் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு வந்து வெயிட்டு ஒபிசிட்டிக்கு நீங்கள் போக மாட்டீங்க. கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல் மட்டும் இருந்தாலே போதும் சரிங்க. இது எல்லாமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடுத்தடுத்து ப்ராப்பராக நான் வித் ப்ரூஃபோடே காட்ட போகிறேன் சரிங்களா. நான் அந்த டெம்பரவராக போடுற வெயிட்டை வந்து ஈஸியாக பேர்ன் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1 kgக்கு எவ்வளோ கேலரிஸ்ன்னு கேட்டிருக்கேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஓகே, கரெக்டாக பண்ணலன்னா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை வந்து நான் சொல்கிறேன். அந்த கேலரிஸ் கவுண்ட்டுக்கு அந்த அளவுக்கு பெர் டேக்குள்ளே போயிடக்கூடாது. அதனால தான் ஒரு சிலருக்குலாம் மாதத்துக்கு 7 கிலோ 8 கிலோலாம் வெயிட் போகிறது. சரி ஓகே, டுடே நான் என்ன டயட் எடுத்துக்கிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 தோசை ப்ளஸ் வந்து கோகோனட் சட்னி. மார்னிங் சீக்கிரமாக பேக்கப் ஆகிட்டு ஹாட் வாட்டர் தான் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஓமோ வாட்டர், ஜீரா வாட்டர் இல்லை ஏதாவது டீடாக்சிங் ட்ரிங்க் அது மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ண போயிடலாம். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 250 ml வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு 8 o'clock வந்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 8:30க்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு 250 ml வாட்டர் வந்து குடிச்சிக்கிட்டேன் சரிங்களா. இடையில எப்போல்லாம் டயர்டாக இருக்குதோ, எப்போல்லாம் பசிக்குதோ, இல்லை எப்போல்லாம் ரொம்ப சோர்வாகுதோ அப்போல்லாம் நான் வந்து தண்ணி தாகம் எடுக்கும்போதெல்லாம் நல்லா தண்ணி குடிச்சிக்கிட்டேன். தண்ணி மட்டும் எப்போதும் போல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 4 பார்ட்டாக வந்து எடுத்துப்பேன், இல்லை 3 பார்ட்டாக எடுத்துப்பேன்னு அதை நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை மாதிரியான டிப்ஸ் நிறையா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. லஞ்சுக்கு 1 எக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கப்பில் ஒயிட் ரைஸு, வெண்டைக்காய் புளி குழம்பு ப்ளஸ் வந்து முட்டைக்கோஸ் கூட்டு, ரொம்ப லோ கேலரி. இதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு நல்ல லோ கேலரி, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ரிச் ஃபைபர், ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, நம்மள ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் வரையும் எனக்கு பசிக்காது. 12 o'clock 12:30 போல் என்னோடய லஞ்ச் எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி ஓகே, அடுத்து ஈவினிங் என்ன சாப்பிட்டேன், டின்னரா இல்லை ஸ்நாக்ஸான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் எடுத்துக்கல, எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நிறைய தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சீக்கிரமாகவே 6 o'clock போல் வந்து டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 தோசை, வெண்டைக்காய் புளி குழம்புங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கும், எனக்கு அது சாப்பிடணும் போல் தோணிக்கிட்டே இருக்கும். இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு, வத்த குழம்பு, இந்த மீன் குழம்பு இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஐட்டம்ங்கிறனால நைட்டுக்கு தோசைக்கும் அதுதான், வீட்டில் எல்லாருக்குமே இதுதான் கொடுத்தா. கொஞ்சம் சட்னி மட்டும் இருந்துச்சு, வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாங்க. சரி ஓகே, நம்ம இந்த வெண்டைக்காய் புளி குழம்பே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டயட் இவ்வளோ தான், ஹோம்லி ஃபுட்டு தான். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சாப்பிடல. நான் உங்ககிட்ட இது காட்டினது மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன்.
ஒரு சில ஃபுட் இன்டேக்கில் இன்னும் வரப்போகிற நாட்களில் வந்து கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு நான் வெயிட் குறைச்சிட்டனால இன்னும் கொஞ்சம் நிறைய விட்டமின் மினரல்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி நிறைய ஃபுட் இன்டேக்லாம் எடுத்துக்க போகிறேன். நான் இப்போ ரீசெண்டாக பார்ப்பீங்க எக்கு இதை மாதிரிலாம் ரெகுலராக ரொட்டீனாக ஆட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இது மாதிரியான ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அப்பப்போ ஆட் பண்ணணும். ஒன்று கொஞ்சமாவது நான்வெஜ் சாப்பிடணும், இல்லைனா ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கணும், இல்லைனா ரெண்டுமே மிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஃபுல் நான்வெஜ் மீல்ஸ் என் டைம் எடுக்க முடியாது. பட் எக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துடும். கொஞ்சம் நார்மலாக வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்கங்கிறனால அவங்க கூட மிங்கிள் ஆகிற மாதிரி நான் காமனாக எடுத்துகிட்டு இருக்கிறது எக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது. அந்த டிப்ஸ்லாம் அடுத்தடுத்து வர vlogsல வரும். அதெல்லாம் அடுத்தடுத்து ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நாளைக்கு இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.